நான் சாப்பிட்டே 2 நாள் ஆகுது. நான் கீச்சன் இருக்குண்ணா, வாங்கிக்கிறீங்களாண்ணா? இல்லைப்பா தம்பி, காசு இல்லைடா. அட்லீஸ்ட் இந்த வசன கார்டாவது வாங்கிட்டு போங்கண்ணா. காசு இல்லைப்பா. யார் இது காலையிலேருந்து ஜீசஸ்னு? அவரேவா கால் பண்ணுற போகிறாரு? சே, யாரா அது சும்மா சும்மா கால் பண்ணிட்டு எல்லாம் மச்சான், அதான் ஸ்பாம் கால் நினைக்கிறேன். நீ அதை விட இப்ப எப்படி நெக்ஸ்ட் வேற என்ன ஆர்டர் பண்ணி சாப்பிடுறது சொல்லுங்க, டைம் ஆகுது. அதெல்லாம் சாப்பிட வேண்டியதுதான். ஒரு கிரில்லு, ஒரு பிரியாணி, அவ்வளவுதான். உனக்குனடா சும்மா சொல்ற, அதெல்லாம் உனக்கு சொல்லு. கோடீஸ்வரமா சரி விடு மச்சான். இந்த வாரம் ஈட் மீட் இருக்கு, சாட்டர்டே 5:30 வந்துருவியா? சாட்டர்டேவா? ஆமா மச்சான், எனக்கு இன்டர்ன்ஷிப் இருக்குதுடா. என்னடா இப்படி சொல்ற? ஏய் ஆமாடா, என்னால அவாய்ட் பண்ண முடியாது மச்சான். நான் கஷ்டப்பட்டு ஏதோ பேசி அங்கங்க பிடிச்சி இந்த இன்டர்ன்ஷிப் தச்சுக்கிறேன் எனக்கு. வர ட்ரை பண்றா. சரி நான் பாக்குறேன் மச்சான், ஆனா டவுட் தான், பாக்குறேன். சரி ட்ரை பண்ணு, சரியா? சரி மச்சான் டைம் ஆயிடுச்சு, கிளம்பலாமா? போலாம். சரி மச்சான், எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்குது, அப்படியே முடிச்சு நான் கிளம்புறேன். நீ போயிடு. போயிட்டு வரேன். நானா காலைல எத்தனையோ பேர் பார்த்தேன். உங்ககிட்ட இந்த வசன கார்டு கொடுக்கணும் போல தோணுச்சு, வச்சுக்கோங்கண்ணா. சரிப்பா, தேங்க்ஸ்ப்பா. நானா இதில் எதாவது வாங்கிக்கிறீங்களாண்ணா? அப்படியா? சாரிப்பா தம்பி, இப்போ கொஞ்சம் வேலையாக போயிட்டுருக்கேன்ப்பா, பார்த்துக்கோ. ம். இவ்விதமாய் மண்ணானது தான் முன்னிருந்த பூமிக்கு திரும்பி ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு மறுபடியும் போகாததற்கு முன்னும் அவரை உன் வாலிப பிராயத்திலே நினை. ஏசப்பா உங்களை அழைச்ச அழைப்புக்கு நீங்கள் ரெடியாக இருக்கீங்களா? இல்லை இன்னும் தள்ளி போட்டு அவரை கஷ்டப்படுத்த போகிறீங்களா? ஆர் யூ ரெடி ஃபார் யுவர் காலிங்?